ஒரு தடவை என்ன செஞ்சார், பாலா சார்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கையில் அன்னை சீமான என்னை வீட்டுக்கு போயிட்டேன். மத்தியானம் சாப்பிடுவோம்டா அண்ணாரு. நான் சாப்பிடுவேன். சரி ஏதாவது வாங்கிட்டு வந்துடு, நான் சாப்பிட்டு வந்தேன். வா காலையில் ஒய்எம்சி வாக்கிங் போகலாம், ஓடணும்டா நீ அப்படின்னு என்னை கூப்பிட்டு போயிட்டார். மதியானம் போய் சாமி வாங்கிட்டு வரானாரு. நான் போய் கடைக்கு போய் ஒரு கிலோ அரிசி, ஒரு 2 10 ரூபா பாக்கெட்டு தயிர் பாக்கெட்டு, ஒரு 4 முட்டை, ஒரு 1/4 கிலோ வெங்காயம், ஒரு 200 சிக்கன் வாங்கிட்டு வந்து அண்ணே வாங்கிட்டு வந்து அண்ணே சமைக்கலாம்னே. ஏடா தம்பி நீ இப்படி லூஸ் ஃபெயிலாக இருக்க, இப்போ 11 மணிக்கு வந்துடுவாங்கடா தம்பியெல்லாம், போடா முதல் நான் சொல்கிறத எழுதுறான்னு. ஒரு 60 முட்டை, 6 கிலோ கோழிக்கறி, 4 கிலோ மட்டனு, அந்த இது மாதிரி இருக்கும்டா வறுகரிசி மாதிரி இருக்கும்டா, அது 2 கிலோ வாங்குடா. சின்ன வெங்காயம் ஒரு 5 கிலோ வாங்குடா. பச்சை மிளகா வாங்குடா. இல்லை 3 லிட்டர் தயிரை வாங்குடா. அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட சொல்லி ஒரு 30 பேர் சாப்பிட்ற மாதிரி ரசம் வைக்க சொல்கிறா. இல்லை அவனுக்கு ரசம் தானே பிடிக்கும், சாப்பிட மாட்டான்டா. இந்த கொஞ்சம் போல் பழைய சோறு தான் தனியாக வைக்க சொல்கிறா, அந்த தயிரை தனியாக வைக்க சொல்கிறா, அந்த மோர் வெங்காயத்தை வைக்க சொல்கிறா. சின்ன வெங்காயம் நிறைய பேர் சாப்பிடுவாங்கடா. இது இல்லாமல் 60 முட்டை அவனை வைக்க வைடா பார்த்தாதரா பாடுறா அப்படின்னா. அதே மாதிரி 3 மணிக்கு வந்தாக எங்கேருந்து வர்றாங்கன்னே தெரியாது, எப்படி சாப்பிட்டு போகிறாங்கன்னு தெரியாது. தட்டை கூட கழுவாமல் போயிடுவாங்க. நான் கூட சொன்னேன், என்ன அவனுக்கு தட்டை கழுவி சொன்னேன், அவனுக்கு வேறு வேலை இருக்கும்டா, போய் தொலைகிறான்டா, தட்டு தான்டா நம்ம கழுவும்டா, அதையும் ஒய்எம்சிக்கு போன உடற்பயிற்சியாக நினச்சிக்கணும்டா, விட்றா.